ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் வச்சு ஒரு படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா அப்பதான் இந்த படம் கண்ணில் பட்டுச்சு. ஆனா இந்த படத்துக்கு 5.8 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கலாமா வேணாமான்ட்டு ஒரு வழியா கடைசி அந்த படத்தை பார்த்தேன். உண்மையா வேற லெவல்ல இருக்குது. ஒரு வெக்கேஷனுக்கு போனது குத்தமான்ற மாதிரி இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யோசிக்க வச்சிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்காக ஒரு ரெசார்ட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த ரெசார்ட்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியும் இன்னும் ஒரு 3 ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பீச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த பிரைவேட் பீச் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு மோசமான அனுபவத்தை கொடுக்குது. ஆனா அந்த பீச்ல இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமே பார்த்தீங்கன்னா 1000 எக்ஸ்பீரியட் டைம் ரன் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு அங்க 1 மணி நேரம்ன்றது பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு சமம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜிங் ப்ராசஸ் அதிகமா ஆகுது. அப்படிப்பட்ட மோசமான பீச்ல பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. அந்த பீச்ல இருந்து யாருமே பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பும் ஆக முடியாது. அப்படி எஸ்கேப் ஆகணும் ட்ரை பண்ணா கூட அவங்களோட உயிருக்கே ஆபத்தா மாறும். அண்ட் இப்படிப்பட்ட பீச்ல இருந்து இந்த ஃபேமிலிஸ் தப்பிச்சாங்களா? அண்ட் எதுக்காக இந்த மாதிரியான ஃபேமிலிஸ் இந்த பீச்சுக்கு அனுப்பி வைக்கணும்? அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கவங்க யாருன்றத இந்த படத்துல கடைசியா சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அந்த பீச்ல மாட்டிக்கிட்ட அந்த ஃபேமிலிஸோட ஏஜிங் ப்ராசஸ் பாத்தீங்களா, அதை இன்ச் பை இன்ச்சா இந்த படத்துல வந்து சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஓல்டு. ஜியோ ஹாட் ஸ்டார் அந்த படம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அவைலபிள் ஆகுது. ஸோ இந்த படத்தை பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்டில் தென்